அனைவருக்கும் வணக்கம். இங்கே பார்க்கிறேன், திரும்பிய திசையெல்லாம் தாய்க்குலங்கள், திரும்பிய திசையெல்லாம் தாய்க்குலங்கள். உள்ளாட்சி அமைப்புகளை 50% தருவதற்காக குரல் கொடுத்தவர் நம் கலைஞர். இங்கே பெண்களுக்கு 80%, ஆண்களுக்கு 20%. பெண்களுக்கு 80%, ஆண்களுக்கு 20%. மகாநதி, பாக்கியலட்சுமி, பாண்டியன் ஸ்டோர், 3 முடிச்சு இன்று எல்லாம் போச்சு என்று நினைக்காதீர்கள். இன்று எல்லாம் போச்சு என்று நினைக்காதீர்கள். அவையெல்லாம் உங்களை அழ வைக்கும். ஆனால் உங்களை நாளெல்லாம் சிரிக்க வைத்த நம் தலைவனுக்கு இன்று பிறந்த நாள். கயலை நாளைக்கு கூட பார்த்து கொள்ளலாம், கயலை நாளைக்கு கூட பார்த்து கொள்ளலாம். நம் முதல்வரின் செயலை இன்று சீராட்ட வேண்டாமா? முத்தமிழ் அறிஞரின் புதல்வர், முதல்வர்களெல்லாம் வியந்து பார்க்கிற முதல்வர். மார்ச் 1 பிறந்த மே 1, மார்ச் 1 பிறந்த மே 1. ஒரு மாநிலத்தின் முதல்வரா நம் தலைவர்? ஒரு மாநிலத்தின் முதல்வரா நம் தலைவர்? காஷ்மீர் பள்ளத்தாக்குகளும், புதுடில்லியின் அரசியல் போக்குகளும், இமாச்சலத்தின் பனிமலைகளும், வங்காளத்தின் நதிக்கரைகளும், பீகாரின் கனிமச் சுரங்கங்களும், பஞ்சாபின் வயல் வரப்புகளும், ராஜஸ்தானின் பாலைவனங்களும், மகாராஷ்டிரத்தின் தொழிற்சாலைகளும், இன்னும் இந்திய வரைபடத்தில் இருக்கிற எல்லா நிலங்களும், எல்லா இனங்களும் யார் இந்த மு.க. ஸ்டாலின் என்று வியந்து வியந்து பார்க்கிற வெற்றி தலைவன் நம் முதல்வர். திராவிட மாடல் என்கிற சொல்லாடலையே தேசிய சொல்லாடலாக மாற்றியவர். அக்கு என்பதுதானே தமிழின் ஆயுத எழுத்து. அக்கு என்பதுதானே தமிழின் ஆயுத எழுத்து. ஆனால் ரூ என்கிற உயிர்மை எழுத்தை கூட ஆயுத எழுத்தாக மாற்றி அலறவிட்ட நம் ரூட்டு தலையின் பிறந்த நாள் இது. இரும்பை போல் துரும்பை போல் நம்மை நினைக்கிறது இந்தி சமவெளி நாகரிகம். துரும்பை போல் நினைக்கிறது நம்மை இந்தி சமவெளி நாகரிகம். ஆனால் நாங்கள் இரும்பையே கண்டுபிடித்த சிந்து சமவெளி நாகரிகம் என்று கர்ஜித்த தலைவனின் பிறந்த நாள் இது. ஸ்லோகங்களை கண்டுபிடித்து வேதங்களை வடித்தது ஆரிய நாகரிகம். ஸ்லோகங்களை கண்டுபிடித்து வேதங்களை வடித்தது ஆரிய நாகரிகம். உலோகங்களை கண்டுபிடித்து வேளாண்மை செய்தது திராவிட நாகரிகம். நம்மை பார்த்து பாயசம் என்கிறது அணில் சேமியா. நம்மை பார்த்து பாயசம் என்கிறது அணில் சேமியா. பாயசத்துக்கும் பாசிசத்துக்கும் என்ன வேறுபாடு தெரியுமா? பாசிசத்துக்கும் பாயசத்துக்கும் என்ன வேறுபாடு தெரியுமா? நாட்டு சர்க்கரையோடு பசும் பால் ஊற்றி செய்வது பாயசம். நாட்டு சர்க்கரையோடு பசும் பால் ஊற்றி செய்வது பாயசம். நாட்டையே சாம்பலாக்கி பால் ஊற்ற வந்தது பாசிசம். குரல் வளைகளில் இனிக்கும் பாயசம், குரல் வளைகளில் இனிக்கும் பாயசம், குரல் வளையே நெரிக்கும் பாசிசம். நாங்கள் பாயசம்தான், நாங்கள் பாயசம்தான். காவி நிற திராட்சையும், வெள்ளை நிற முந்திரியும், பச்சை நிற ஏலக்காயும் கலந்து, காவி நிற திராட்சையும், வெள்ளை நிற முந்திரியும், பச்சை நிற ஏலக்காயும் கலந்து மும்மதங்களாய் இனிக்கும் பகுத்தறிவு பாயசம். மும்மதங்களாய் இனிக்கும் பகுத்தறிவு பாயசம். இந்த பாயசத்துக்கு முன்னால் எடுபடாது உன் பாய் வேஷம். இந்த பாயசத்துக்கு முன்னால் எடுபடாது உன் பாய் வேஷம். 1000 மாதங்களாய் அடிமைப்பட்டு கிடந்த பெண்ணினத்தை, 1000 மாதங்களாய் அடிமைப்பட்டு கிடந்த பெண்ணினத்தை மாதம் 1000 தந்து வழிகாட்டியவர் மாண்புமிகு முதல்வர். 1000 என்பது ஒரு எண் அல்ல. பூஜ்ஜியம் பூஜ்ஜியங்களாய் சுருண்டு கிடந்தவர்கள் 1 என தலை நிமிர்ந்ததன் குறியீடு அது.
மகளிர் வாழ்வில் மாதந்தோறும் 1000 விளக்கு ஏற்றி வைக்கும் 1000 விளக்கு. மகளிர் வாழ்வில் மாதந்தோறும் 1000 விளக்கு ஏற்றி வைக்கும் 1000 விளக்கு. பஸ்ஸுக்கு காசில்லை என்று பள்ளி படிப்பை பாதியில் நிறுத்தியவர்கள் உண்டு. பஸ்ஸுக்கு காசில்லை என்று பள்ளி படிப்பை பாதியில் நிறுத்தியவர்கள் உண்டு. பஸ்ஸுக்கே காசே இல்லை என்று படிப்பதற்கு புறப்பட்ட கூட்டம் என்று. எப்படிப்பட்ட மாணவ தலைமுறையை உருவாக்கி இருக்கிறார் மாண்புமிகு முதல்வர். எப்படிப்பட்ட மாணவ தலைமுறையை உருவாக்கி இருக்கிறார் மாண்புமிகு முதல்வர். பஸ்ஸுக்காக படிப்பை நிறுத்தாமல் படிப்புக்காக நிற்காமல் போன பஸ்ஸையே நிறுத்தினாலே ஒரு மாணவி. எப்படிப்பட்ட மாணவ சமுதாயத்தை உருவாக்கி இருக்கிறார் நம் முதல்வர். எப்படியாவது படித்து விடுங்கள் பிள்ளைகளே, உங்களுக்கு எல்லாமாக நான் இருப்பேன் என்று நம் முதல்வர் தந்த சத்திய வாக்கிற்கு சாட்சியம் அல்லவா அந்த சம்பவம். அவரை அப்பா என்று அழைப்பது தப்பா? அவரை அப்பா என்று அழைப்பது தப்பா? தப்பு என்கிறது சண்முகம் என்கிற சரக்கு டப்பா. தப்பு என்கிறது சண்முகம் என்கிற சரக்கு டப்பா. அப்பா என்பது உணர்வு சொல். அது உமிழ்நீரில் கரைகின்ற உப்பா? அப்பா என்பது உணர்வு சொல். அது உமிழ்நீரில் கரைகின்ற உப்பா? சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடன். இந்த புறநானூற்று வரியெல்லாம் உனக்கு புரியாதப்பா. நல்லா படிச்சா உட்கார்ந்துக்கிட்டே சாப்பிடலாம். நல்லா படிச்சா உட்கார்ந்துக்கிட்டே சாப்பிடலாம். இது மூத்தோரின் பழமொழி. முதல்ல உட்கார்ந்து சாப்பிடுங்க, அப்புறம் நல்லா படிக்கலாம். இது நம் முதல்வர் எழுதிய புதுமொழி. பள்ளி வரும் மாணவர்கள் பேனாவில் மை நிரப்பி வருகிறார்களா என்றுதான் ஆசிரியர்களும் பார்ப்பார்கள். பள்ளி வரும் மாணவர்கள் பேனாவில் மை நிரப்பி வருகிறார்களா என்றுதான் ஆசிரியர்களும் பார்ப்பார்கள். ஆனால் வரும்போது வயிற்றை நிரப்பி வருகிறார்களா என்று பார்த்த முதல் ஆசிரியர் நம் முதல்வர். தினமும் அங்கே வைக்கப்படுகிற இட்லிகளின் வெண்மை நிறம் வாடிய பயிரை கண்டு வாடிய வள்ளலாரின் வெண்மை நிறம் அல்லவா? காலை உணவின் அருமை இங்கிலாந்துக்கும் தெரிகிறது, இந்த சங்கிலாந்துக்கு தான் தெரிய வருகிறது. திராவிட மாடல் நாயகனே, எதிர்ப்புகளை எல்லாம் கால்களுக்கு செருப்புகளாக்கி நடக்கின்ற தலைவனே, மாணவ செல்வங்களுக்கு அள்ளி அள்ளி ஊட்டுவாய். நாளொரு திட்டம் நாட்டுக்காக தீட்டுவாய். வியத்தகு சாதனைகளால் வெற்றி கொடி நாட்டுவாய். வசதியற்றவர்கள் வாழ்வில் வசந்த இசை மீட்டுவாய். இவ்வளவும் செய்து அடங்க மறுக்கிறதே அந்த ஆட்டுவாய். இவ்வளவும் செய்து அடங்க மறுக்கிறதே அந்த ஆட்டுவாய். ஆடட்டும் ஆடட்டும், அடுத்த தேர்தலில் நீ யாரென்று காட்டுவாய். அடுத்த தேர்தலில் நீ யாரென்று காட்டுவாய். நீங்கள் உரிமைகளுக்காக போராடும் சண்டை மாநில முதல்வர். நீங்கள் உரிமைகளுக்காக போராடும் சண்டை மாநில முதல்வர். உன் சேனையில் இப்போது அண்டை மாநில முதல்வர்கள். உன் சேனையில் இப்போது அண்டை மாநில முதல்வர்கள். இந்தியன் பொலிட்டிக்கல் லீக் என்கிற ஐபிஎல்லில் எப்போதும் சாம்பியன் நீங்கள்தான். இந்தியன் பொலிட்டிக்கல் லீக் என்கிற ஐபிஎல்லில் எப்போதும் சாம்பியன் நீங்கள்தான். டெல்லி கேபிட்டல்ஸில் அமர்ந்து குதர்க்கம் பேசும் குஜராத் டைட்டன்களை, கிங்ஸ் 11 பஞ்சாபையும், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தையும், ஆர்சி பெங்களூரையும் ஒரே அணியில் திரட்டிய சென்னை சூப்பர் கிங் அல்லவா நீங்கள்? கேகேஆரும் விரைவில் வந்து சேரும். கேகேஆரும் விரைவில் வந்து சேரும். லக்னோவிலும் காட்சிகள் மாறும். லக்னோவிலும் காட்சிகள் மாறும். வானம் உள்ளவரை வாழ்க நீங்கள். வானம் உள்ளவரை வாழ்க நீங்கள். பெண்மானம் காக்க வாழ்க நீங்கள். மண்மானம் காக்க வாழ்க நீங்கள். எங்கள் தன்மானம் காக்க வாழ்க நீங்கள். நன்றி.